மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். தினந்தோறும் முதலீடுகள் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்டு நிறுவனத்தின் ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்கா இருந்தபடியே தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காரு. நிச்சயமா. குறிப்பாக ஃபோர்டு தான் வந்து தமிழ்நாட்டில் கலைஞர் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு கார் நிறுவனமாக வந்தது. இந்த ஏற்கனவே ஸ்டாண்டர்டுன்னு ஒரு மோட்டார்ஸ்னு ஒரு நிறுவனம் இருந்தது. இந்த ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் திவாலான பிறகு தமிழ்நாட்டுக்கு பெருசாக மோட்டார் வாகனத்துறையில் ரொம்ப தேக்கம் இருந்தது. ஃபோர்டு வந்து முதல்ல அதை கை கொடுத்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கினாங்க. அதிலிருந்து மறைமலை நகரில் அதிலிருந்து தமிழ்நாட்டுடைய கார் உற்பத்தி தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி வந்து வேகம் எடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த நிறுவனத்துக்கு இப்போ கூடுதல் முதலீடு கொண்டு வர்றது, ஆக்சுவலாக அங்கே அந்த நிறுவனம் கொஞ்ச நாள் உற்பத்தி நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ அந்த நிறுவனத்தை திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு புதிய முதலீடுகள் கொண்டு வர்றதுக்கான வேலைகள் தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு பாசிட்டிவான அம்சம் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறையில். ஒரு நல்ல செய்தியோடு அதை வரவேற்று விட்டு ஷோக்குள்ள போகும். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணாதிவாகர். நான் நிறைய மகேந்திரன். பொருளாதார புலி அப்படிங்கிறனால அதையே கேட்டுருவோங்கிட்ட கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் ஒரு பயங்கரமான கேள்வியை நிர்மலா சீதாராமன் கேட்டு அது பயங்கரமா வைரலாக இருக்குது. ஸ்வீட்டுக்கு ஒரு இது ஜிஎஸ்டி, காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி, வெறும் பேக்கரியில் பன்னு வச்சா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பண்ணுக்குள்ள கிரீம் வச்சா அதுக்கு ஜிஎஸ்டி, கொழுக்கட்டைக்குள்ள வெள்ளத்தை வச்சா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டின்னு எதுக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். என்ன எனக்கு அந்த இனிப்புக்காரன் தெரிஞ்சு வானதி சீனிவாசன் அடிக்கடி அன்னபூர்ணா ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சு காசு கொடுப்பாங்களான்னு தெரியல. அது ரெண்டாவது, நீங்க என்னதான் கேள்வி கேட்டாலும் ஒன்றும் நவர போறதுன்னு கிடையாது. ஆனா கோவைக்கே உள்ள குசும்பு மாதிரி அவர் நாசுக்கா கேட்டாங்க. உண்மையில வழக்கமாக மைக்கை பிடுங்கிடுவாங்க, அப்புறம் மைக்கை முழுசாக கொடுத்தாங்கிறதே முக்கியமான அம்சம் வச்சுக்கலாம். பட் அவருமே வந்து கேட்டது வந்து நிர்மலா சீதாராமன் எங்கள் வீட்டில் ஸ்வீட் சாப்பிட மாட்டோங்க, நீங்களும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு. நல்ல வேலை. இதில் என்னன்னா அதிகமான மக்கள் பயன்படுத்துகிற பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வந்து கம்மியாக இருக்கும், குறைவான மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற சில விளக்கங்கள்லாம் அப்போ கொடுத்தாங்க. அதில் குறிப்பாக அந்த இன்புட் டேக்ஸும்பாங்க, அதாவது நீங்கள் டேக்ஸை கட்டிட்டு திரும்ப அந்த டேக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த இன்புட் டேக்ஸுக்கு உள்ளது வந்து சிலதுக்கு 5% இருக்கும், இன்புட் டேக்ஸ் எடுக்க முடியாததுக்கெல்லாம் 18% இருக்கும் அப்படிங்கிற ஸ்லாப்பும் கொண்டு வந்தாங்க. அதில் நடைமுறை சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி ஒரே சட்னி சாம்பார் கடலை மாவுக்கு வந்து இன்புட் டேக்ஸ் எடுக்க முடியாத ஒன்று இருக்குது, இன்புட் டேக்ஸ் எடுக்கிற ஸ்லாப் ஒன்று இருக்குது. நீங்கள் ஸ்வீட்டுக்குள்ளே வந்து கடலை மாவு வச்சிங்கன்னா இன்புட் டேக்ஸ் எடுக்க முடியாதுன்னு இருக்குது, காரத்துக்கு கடலை மாவு போட்டால் இன்புட் டேக்ஸுங்கிறது கட்டின வரியை திரும்ப வாங்குவது அப்படிங்கிறது. இப்படிங்கிற நெருக்கடி அவர் ரொம்ப நாசுக்காக தான் சொன்னார். ஜிஎஸ்டி வந்த பிறகு தொழில்துறை மிகப்பெரிய அளவில் அடி வாங்கினதுங்கிறது உண்மைதான். இதுக்கு முன்னாடி வந்து பல்வேறு விதமான டாக்ஸேஷன் இருந்தது, மாநிலங்கள் வரி விதிக்கிற முறைக்குள்ளே இருந்தது. இப்போ வந்து மாநிலங்களோட வரி விதிப்பை எல்லாத்தையும் ஒன்றியத்துக்கு கொடுக்குறது தான் அந்த ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் கிட்டத்தட்ட மாநில உரிமைகளை பறிப்பது அப்படிங்கிறது தான். அது நேரடியாக ஒன்றிய அரசுக்கு கையில் போகிறதுக்கு பதிலாக ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்குது, அதாவது மாப்பிள்ளை என்னது தான் சட்டங்கிற மாதிரி கதை, அதுதான் அந்த கதைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில் ஜிஎஸ்டி இதெல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவெடுக்கிறது அப்படின்னு ஒதுக்கி தள்ளிடுவாங்க. ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிவெடுக்கிற அதிகாரம் ஒன்றிய அரசு கையில் தான் இருக்குது. ஏன்னா 66% முடிவெடுக்கிற அதிகாரம் ஒன்றிய அரசு நிறுவனம், ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி கவுன்சில் ரெண்டு பேர்ட்டையும் சேர்ந்தது 66% அதிகாரம் இருக்குது, மாநிலங்களுக்கு 33%. அப்போ நீங்கள் பெரும்பான்மையாக முடிவெடுக்கிறதுங்கிறது ஒன்றிய அரசு முடிவெடுத்து அமல்படுத்திடுவாங்க, மாநிலங்களோட உரிமை கேட்கணுங்கிற அவசியமே அதில் இல்லை. இந்த ஒரு சூழலில் தான் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை இருக்குது. சரி, இவ்வளோ பேரும் ஆலோசனை சொல்கிறாங்க, மக்கள் வந்து வருத்தங்களை பகிர்ந்துக்கிறாங்க, அதை நிவர்த்தி செய்யலாம், அதை ஏற்றுக்கலாம். அந்த ஆலோசனைனா ஒரு நாளும் ஏற்றுக்கிட்டதா சரித்திரமே இல்லை. திரும்ப திரும்ப ஜிஎஸ்டி அமல்படுத்துவது, மாநிலங்களுடைய வரி வருவாயை ஒன்றியத்துக்கு நகர்த்திக்கிறது அப்படிங்கிறதான் வேலை போயிட்டுருக்கு. தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் வந்து அதிகமான வரி கட்டுறாங்க ஜிஎஸ்டியில். சில மாநிலம், ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பொருளாதாரம் வளருது, மக்கள் வாங்குற சக்தி அதிகரிச்சிட்டு உற்பத்தி பெருகுது, அப்போ கட்ட வேண்டிய தேவை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னா ஜிஎஸ்டி கட்டுற அந்த அளவுக்கு வருமானம் ரிட்டர்ன் வருதான்னா கிடையாது அப்படிங்கிறது தான் அதில் உள்ள நெருக்கடி. ஒரு நாளும் ஜிஎஸ்டி குறித்த புதிய புதிய நெருக்கடிகளையும் ஆலோசனைகளையும் ஒன்றிய அரசு செவிசாய்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஜிஎஸ்டி பற்றி பேசினா கொழுக்கட்டைக்கு ஜிஎஸ்டி இருக்குதா இல்லையா? ஏன்னா கொழுக்கட்டையில் 2 வகையான கொழுக்கட்டை இருக்குது. ஒன்று அந்த இனிப்பு கொழுக்கட்டை இருக்குது, இன்னொன்று காரமாகவும் கொழுக்கட்டை இருக்குது. அது வந்து தாளிச்செல்லாம் வைப்பாங்க இல்லையா? அப்போ அந்த கொழுக்கட்டைக்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா? கொழுக்கட்டைக்கு ஜிஎஸ்டி அவங்க தான் கேட்க, நீங்கள் ஒருவேளை சொல்லிட்டீங்கன்னா அவங்களே போட்டுருவாங்க. நீங்கள் எதுக்கு அதாவது எதுக்கெல்லாம் வரி போடலாங்கிறது தான் அது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள்
செலவு பண்ணா பணத்துக்கு வரின்றாங்க. நீங்க பாக்கெட்ல வச்ச பணத்துக்கே நாங்க வரி போடுவோங்கிறத வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க எடுத்து கொடுத்து எதையும் பண்ணிடாதீங்க. நம்ம பாக்கெட்ல பணம் இருந்தா தான் அதை பத்தி கவலை பண்ணணும். அதனால நீங்க ஏன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, இது தொடர்பாக நீதிமன்றத்துல கேஸ் போட முடியுமா? சந்திரசூட் விசாரிப்பாரா? சந்திரசூட் வாய்ப்பே இல்லை. ஏன்னா சந்திரசூட் பேசுறதெல்லாம் பிரமாதமா பேசுறாரு அப்படிங்கிறத சொல்லலாம். நீங்க வந்து ஐயோ என்ன நம்ம பக்கம் சந்திரசூட் இருக்காருங்கிற மாதிரி தோணும். சந்திரசூட் மாதிரி ஒரு நீதிபதி அதுக்கு முன்னாடி நம்ம அமையாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருந்தார். டம்முன்னு மாமியார் உடைச்ச மண்கொடை மாதிரி உடைஞ்சதை நம்ம பார்த்தோம். குறிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கான கொண்டாட்டங்கள் எப்போவுமே இந்தியா முழுக்கும் வட மாநிலங்களில் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. பிரபலங்கள் வந்து அதை ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. அம்பானி வீட்டு விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் உலகத் தலைகளே உள்ள போவோங்கிறத பார்த்துருக்கோம். பாப்பா மோரியா அப்படின்லாம் பாடிட்டு இருப்பாங்க. படத்துல தான் பார்த்துருக்கோம் நம்ம. இதை வந்து இன்னொரு வீடியோ நான் சமீபத்தில் பார்த்தேன். நீதிபதி சந்திரசூட் வீட்டுக்கு வந்து திருவாளர் பாரத பிரதமர் மோடி போய் விசிட் பண்ணி குல்லா போட்டுக்கிட்டு விசிட் பண்ணி இது பண்ணியிருக்காரு. அவருக்கு கொழுக்கட்டை சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா? அவரோட இவர் வீட்டுல விநாயகர் சதுர்த்தி அவர் போறாரு, இதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? பட் அவர் போட்ட குல்லா ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு நீதித்துறை மேல நம்பிக்கை வைத்திருந்த மக்களுக்கும் போட்ட குல்லா மாதிரி எனக்கு தெரிஞ்சது மோடி போட்டிருந்த குல்லா. ஏன்னா நீதிபதிகள் எப்பவுமே அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கணுங்கிறது தான் நம்ம அரசியல் சட்டம் சொல்லுது. நீங்க ஒரு அரசு நிகழ்ச்சியில வந்து பிரதமரும் நீதிபதியும் சந்திச்சிருக்கிறாங்க பேசிக்கிறாங்கிறதுக்கு எந்த சர்ச்சைகளும் உருவாக்க போறது இல்லை. ஆனா நீதிபதியினுடைய வீட்டுல அவருடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்குள்ள போய் பிரதமர் வந்து கொண்டாடுறது, பிரதமர் ஆராதனை காமிக்கிறதுங்கிறதெல்லாம் சர்ச்சைக்குரிய விஷயம். ஏன்னா இது வந்து அரசியல் சாசன முக்கியமான வழக்குகள் எல்லாமே சந்திரசூட் போறது தான். ஏற்கனவே அரசுக்கும் அவங்களுக்குமான நெருக்கடிகள் இருந்துகிட்டே இருக்குது. கொலிஜியம் நீதிபதிகள் நியமனம், தேர்தல் ஆணையம் குறித்த விசாரணை எல்லாமே வந்து சந்திரசூட் அமைப்புகள் இதில் தான் இருக்குது, நீதிபதி இதில் தான் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து பிரதமர் வந்து போயிட்டு அங்கே கொஞ்சிக்குள்ளாவே கொழுக்கட்டை சாப்பிட்றதுங்கிறது ஒத்துக்க முடியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயமா தெரிஞ்சது என்னன்னா, அவர் இந்தியாவில தான் இருக்காருங்கிறது மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் பாட்டி சிங்கப்பூர், பூடான், கஜகஸ்தான் போயிருப்பாரு இருந்தாரு. இப்ப கொழுக்கட்டை சாப்பிட்டதோ தலைவர் இந்தியாவில தான் இருக்காரு. இதுல முக்கியமா மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஏன்னா அவங்களோட வழக்கு வந்து சந்திரசூட் இதுல தான் இருக்குது. நீ சந்திரசூட் வந்து தானாக முன் வந்து அந்த வழக்குல இருந்து விலகிக்கணுங்கிற நெருக்கடியெல்லாம் கொடுத்துருக்காங்க. எதிர்கட்சிகள் இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா குரல் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒருவேளை நம்ம சந்திரசூட் மீதான நேர்மை கேள்விக்குள்ளாகுதுங்கிறதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான வழக்குகள் அவர்கிட்ட இருக்குது. நீட் எதிர்ப்பு தொடர்பான வழக்குகள் இருக்குது, அதிமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வழக்குகள் இருக்குது. இப்படி பல வழக்குகள் நீதிபதி சந்திரசூட்டனுடைய இருக்கையில் இருக்கிறது. ஆமா. அப்போ இந்த நெருக்கடியை வந்து எதிர்கட்சிகள் தீவிரமாக கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். இது வெறும் தனிப்பட்ட குடும்ப நிகழ்ச்சியாக மட்டும் பார்க்க முடியாது, ஒரு அரசியல் சட்டத்துக்கான அச்சுறுத்தலாக கூட பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். ஓகே, இது அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்றப்ப இன்னொரு பக்கம் காங்கிரஸினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர் அமெரிக்காவில் போய் பேசியது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு பிஜேபியினுடைய ராஜ்நாத் சிங்கு, அமித்ஷா, கிரண் ரிஜிஜு எல்லாருமே கடுமையாக வந்து கண்டனங்களை தெரிவித்து குவிக்கிறாங்களே, என்னதான் பிரச்சனை? ஆக்சுவலாக அவர் வழக்கமாக வந்து எதிர்கட்சிகள் தும்முனாலே இவங்களுக்கு அச்சுறுத்தல்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ராகுல் காந்தியோட சமீப கால பணிகள்ங்கிறது ரொம்ப வீச்சாக இருக்குது அப்படிங்கிறது தான். இவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. இந்தியாவில் பிஜேபி வந்து எப்படியெல்லாம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, மோசடி பண்ணுறாங்கன்னு பேசினாலே, அதாவது ஒன்றிய அரசில் இருக்கிற ஆளும் கட்சி வந்து மோசடி பண்ணுறதை பேசினாலே இந்தியாவை காட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. இந்தியானா பிஜேபி அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறது இருக்குல்ல, இந்தியாவின் இறையாண்மைனா பிஜேபி திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. இதுதான் அதில் நடந்துகிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக வந்து ராகுல் காந்தி இப்போ நீங்கள் அவங்க நினைக்கிற எந்த மசோதாவும் நிறைவேற்ற முடியல. கடந்த ஆட்சி காலத்தில் அவங்க சுயமாக நிறைவேற்றின மசோதாக்கள் பேர் நிறைவேற்ற முடியல. இன்னும் முக்கியமாக இந்த சூழலில் வந்து உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர், ஹரியானா இங்கெல்லாம் தேர்தல் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தல் நேரத்தில் ராகுல் காந்தி காங்கிரஸ் வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வேலை தான் அதில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புறந்தள்ளக்கூடிய ஒரு விமர்சனங்கள் தான் அதெல்லாம். நானுமே ராகுல் காந்தி பேசியது, அவர் கொடுத்த பேட்டிகள்லாம் பார்த்தேன். என்ன அவர் மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறாருன்னா, தேர்தல் என்பது காங்கிரஸ் மட்டுமல்ல எதிர்கட்சிகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது, எங்களுடைய வங்கி கணக்கை முடக்கினார்கள், அப்படி வந்து ஒரு மோசடியாக வந்துதான் வெற்றியை பிஜேபி பெற்றிருக்கிறது. இருந்தாலும் பிஜேபி பெருமளவிலான வெற்றி கிடைக்கவில்லை, மோடியை பார்த்து பயப்பட மாட்டோம் என்று மிக ஆணித்தரமாக இந்திய மக்கள் சொல்லிவிட்டார்கள். அவர் மூஞ்சியை பார்த்தாலே பாவமா இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அடுத்து வந்து தமிழ்நாடு, தமிழ் மொழி இதையெல்லாம் கூட வந்து இரண்டாம் தரமாக ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் நினைக்கிறார்கள். ஒரு மொழி உயர்ந்தது, ஒரு மாநிலம் உயர்ந்தது, இன்னொரு மொழியும் இன்னொரு மாநிலமும் தாழ்ந்தது,
அப்பெல்லாம் நினைக்கிறாங்கிற மாதிரி தான் ரொம்ப அழகா பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் சீனாவுடைய எல்லை ஆக்கிரமிப்புங்கிறது அவ்வளவு தூரம் வந்து விட்டது. அது ஜம்மு காஷ்மீர் அளவுக்கு வந்து சீனா வந்து இந்தியாவை ஆக்கிரமித்து விட்டது. ஆனால் வந்து மோடி வந்து ஒன்றுமே செய்யவில்லை. அதே போல மதச்சிறுபான்மையினருக்கு இங்கே வந்து அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்னு, சீக்கியர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்லாம் பேசியிருக்காரு. பிஜேபி ஆதரவு சீக்கியர்கள் அவங்களே தலப்பா கலப்பா கட்டி விட்டாங்கன்னு தெரியல. அவங்க போய் சோனியா காந்தி வீட்டு முன்னால ஆக்சுவலா என்னன்னா பாயிண்ட் அவுட்டா பேசுறதுன்னு இருக்குல்ல, அப்ப குறிபார்த்து அடிக்கிறதுங்கிறதுல ராகுல் காந்தி ரொம்ப தீவிரமா இருக்கிறாருங்க தான். தேர்தல் நேரத்தில் இது எதிரொலிக்குங்கிற பயம்தான் அவங்கள்ட்ட இருக்குது. இதில் அதான் அவங்க தேச விரோத சக்தி. இப்போ ஆகுனா ஹெச்ராஜ் சொல்லுவார் ஆன்டி இண்டியன், அதுதான் அவங்க சொல்றாங்க. அதாவது விவசாயிகள் போராட்டம் நடந்த பொழுது அப்படிதான், விவசாயிகள் போராட்டம் நடந்த பொழுது யாராவது ஒருத்தர் வந்து இப்படி விவசாயிகள் போராட்டம் நடக்குதுன்னு சொன்னா இந்தியாவுக்கு எதிராக சொல்லிவிட்டார்கள் தேச விரோதிகள் அப்படின்னு சொன்னது மாதிரி தான் ராகுல் காந்தி மீது தொடர்ச்சியாகவே இந்த தேச விரோதி, தேச துரோகி இந்த வந்து முத்திரை வந்து குத்தப்படுகிறது. இன்னொன்று வந்து என்னன்னா, அவங்க அம்மா வந்து இத்தாலி, அதனால தேச துரோகிங்கிற அந்த ஒரு மேற்பூச்சி எல்லாம் அவங்க காட்டுறாங்க. பட் அந்த பாட்சா பெரிய அளவில் பழிக்கலை அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாகவே பார்க்கிறோம். சரி, ஓகே, நம்ம எல்லாமே பார்த்தோம்னா வந்து நேஷனல் நியூஸாகவே போய்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த நியூஸுமே இல்லைன்னு தேடி பிடிச்சி பார்த்தா திருமாவளவன் அதை பற்றி நீங்கள் விரிவாகவே பேசிட்டீங்க. அந்த மது ஒழிப்பு மாநாடு அவர் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதிமுக தான் இங்கே வந்து சாராய கடைகளை திறந்து விட்டது. கலைஞரோட வந்து மதுவிலக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு எம்ஜிஆருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் சாராய கடைகள் திறக்கப்பட்டன. அதுக்கப்புறம் டாஸ்மார்க் ஆரம்பிக்கப்பட்டதே ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலகட்டம். நெடுஞ்சாலைகள்ல வந்து டாஸ்மாக் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி காலத்துல அந்த கொரோனா பீரியட்ல பாமக வழக்கறிஞர் பாலு அவர் வழக்கு போட்டதுக்கு பிறகு நெடுஞ்சாலைகள்ல வந்து மதுக்கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நெடுஞ்சாலையோட பேரையே மாத்தினாங்க. நெடுஞ்சாலை கிடையாது, வாசல் தானே நெடுஞ்சாலையில் இருக்கு, சந்தில நெடுஞ்சாலை வச்சு அப்படி வளர்ச்சியெல்லாம் ரோடு போட்டு இது வந்து நெடுஞ்சாலை கிடையாது அப்படியெல்லாம் காட்டியதெல்லாம் பார்த்தோம். அந்த அதிமுகவுக்கும் ஒரு பக்கம் அழைப்பு, இன்னொரு பக்கம் விஜய்க்கும் அழைப்பு கொடுத்துருக்காரு. விஜய் அவர் படத்துல முழுக்கெல்லாம் வாங்கண்ணா வணக்கங்கன்னா ஊத்திக்கிட்டு படுக்கலாங்கன்னா இருக்குது. இப்ப கூட சாமியான தரப்பு என்ன ஜிஓ8 எல்லாம் மூஞ்சிக்க பிடிச்சிட்டுலாம் அதெல்லாம் வருகிறது. இந்த அடிப்படையில் வந்து அப்படியான அழைப்புகள் விடுக்கப்படுகிறது. இல்லை, அது ஒரு அரசியல் கட்சி, அவங்க அழைப்பு கொடுக்குறாங்க. அது அதிமுக தரப்புல இருந்தும் வந்து ஏற்றுக்கலங்கிறது சொல்லலை, எங்கள் தலைமை தான் முடிவு பண்ணுட்டாங்க. இவங்களும் வந்து இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அமைச்சர் உதயநிதி என்ன சொல்றாரு, அவங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அரசுகிட்டையும் வந்து மது வேண்டாம் அப்படிங்கிற கொள்கையும் இருக்குது. ஆனால் அதை உடனடியாக நிறுத்த முடியாது, படிப்படியாக நிறுத்துறதுக்கான திட்டம் இருக்குது. முதலமைச்சரோட விருப்பமும் அதுதான். ஆனால் அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் அவங்களுடைய கொள்கையாக அதை பார்க்குறாங்க. இது அரசியல் நடவடிக்கையாக போட்டு குழப்பி பிணைத்து சுற்றி வளைச்செல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சீமானுமே என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க, நாம் தமிழ் கட்சியுடைய சீமானு அப்போ பாட்டாளி மக்கள் சீமான் கூப்பிடல, ஐயா தானே தொடர்ச்சியாக வந்து மதுவிலக்கு அப்படிங்கிறத பேசிட்டு இருக்காரு, ஐயாவை ஏன் கூப்பிடலங்கிற கேள்வி கேட்டுக்காரு. அது மட்டும் இல்லை, என்னைக்கு வந்து ஒரு 5 வருஷம் என்ன முதலமைச்சராக்குங்க, என்னை மட்டும் முதலமைச்சராக்குன்னா ஒரு மீனவனை தொட்டுட்டா கூட நான் உடனே வந்து பதவி விலகிறேன் அப்படிங்கிற. அப்படி என்ன பண்ணுறது, இலங்கை கடை கூட நேரம் துப்பாக்கிட்டு சண்டை போட்டுருவாரு. இவர் என்ன மட்டும் முதலமைச்சர் ஆகுங்கன்னா இருக்கிற பூரா ஆடு மேய்க்கு அனுப்பிட்டு இவர் துப்பாக்கி எடுத்து. அதாவது என்னன்னா, நம்ம முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சே இதெல்லாம் பேசுறாருங்கிறது. எல்லாருக்குமே முதலமைச்சருக்கான ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அதுக்கான ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படின்னா அவர் நினைச்சதெல்லாம் பண்ணிட முடியாது. இங்கே சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றி, மசோதாக்கள் நிறைவேற்றி, ஆளுநர்கிட்ட கையெழுத்து வாங்கி, குடியரசுத் தலைவர்கிட்ட கையெழுத்து வாங்கி, அதுக்கப்புறமேல் வந்து அங்கேருந்து ஒப்புதல் வந்து அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது, எவ்வளவோ நடைமுறைகள் இருக்கிறது. இது வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கிறது. சர்வதேச பிரச்சனைகள் அப்படிங்கிறப்ப நினைச்ச உடனே எல்லாமே பண்ணிட முடியாது. ஒரு பிரதமரே எதுவும் நினைச்சா பண்ண முடியாது. ஆனால் இவர் நினைச்சாருன்னா வந்து உலக வங்கியில் கடன் வாங்கியிருக்காங்க, நானாங்க வாங்கினீங்க, முன்னாடி இருந்தவங்க தான் வாங்கினாங்க, மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பேங்கிறார் உலக வங்கி. ஒரு வாய்ச்ச விடால் தான் இது வந்து. நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாங்கிற பரப்பில் தமிழ்நாடுங்கிற ஒரு நிலப்பரப்பு இருக்குது. நீங்கள் நம்ம வேலை செய்யணுன்னாவே வந்து ஒன்றிய அரசுங்கிறது ஒன்று இருக்குது. ப்ளஸ் மாநிலங்கள் தானே, மாநிலத்துக்கான அதிகாரங்கிறது வரையறுக்கப்பட்ட அதிகாரம் தானே. ஒரு தனி நாடு மாதிரி இவர் தூக்கிட்டு போயிடுறான்னு அவர் ஆசைப்படுறாரு. இப்படி தான் உசுப்பு ஏற்றுறாரு இளைஞர்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல. இதில் நீங்கள் இப்போ தமிழ்நாடு செய்தி இல்லைங்கிறப்போ இன்னொன்று இருக்குது. சுற்றி வளைச்சி விஜய் பேசணுன்னா நம்ம பேசினா மாநாடு வந்து அந்த தேர்தல் நடக்காதுங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. செய்தி அது எப்போ வரும், எப்படி வரும், அது நடக்குமா நடக்காதா என்னன்னே தெரியல. 23ஆம் தேதினா இன்னமும் வந்து இன்னைக்கு இப்போ 12ஆம் தேதினா 10 நாட்கள் தான் இருக்கின்றன. இல்லை, ஏற்கனவே அரசு அனுமதி கொடுக்கல, அதை பண்ணாங்க, இதை தடை பண்ணாங்க, காவல்துறை தடை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை இவங்க நடத்த முடியாததுக்கு பல்வேறு காரணம் இருந்தது. இப்போ வந்து காவல்துறை வந்து சில நிபந்தனை அனுமதி கொடுத்த பிறகு நடத்த முடியாத கட்டத்துக்கு இன்னும் 2 வாரம் தள்ளி கொண்டு வராங்களாம். அக்டோபர் 2வது வாரத்தில் வரையும் நடத்தப்படுற வாய்ப்பு இருக்குன்னு ஆலோசிச்சுட்டு இருக்கதாக சொன்னாங்க. ஸோ அதனால் அனுமதி கொடுத்தாலும் நடத்துறதுக்கான சூழல் அவங்க இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அப்டேட் உள்ள தகவல். ஓகே,
நம்ம வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்லேருந்து சீமான் வரைக்கும் பேசியாச்சு. கடைசியாக என்ன அப்படின்னா, இந்த பிள்ளையார் சதுர்த்தி வரும்போதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு கிளி ஏற்படும். பிள்ளையார் அவர் பாட்டுக்கு இருக்காரு, அவரை கும்பிட்றாங்க, கொழுக்கட்டை சாப்பிட்றாங்கிறத தாண்டி இதை வைத்து கலவரம் தூண்டுவது அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. இந்துக்களே வாருங்கள் ஒன்றுபடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி எல்லா அமைப்புகளுமே அழைப்பு கொடுப்பாங்க. அது வரைக்கும் என்னன்னா, அதுக்கப்புறமே கூட ஊர் வேற சேரி வேறாக, கரகாரம் தனி ஊர் வேற சேரி வேற, இதுக்கெல்லாம் வராத அந்த இந்து ஒற்றுமை முஸ்லீம்களுடைய தெருக்களில் நுழைகிறது, மசூதி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு கோஷங்கள் போடுவது, கட்ட வார்த்தையில் வந்து திட்டுவது, கலவரத்தை உண்டாக்குது, இதுக்கு மட்டும் இந்துக்களே வாருங்கள் அப்படின்னு அழைப்பு விடுப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான நடைமுறை. இப்போ என்னன்னா, அந்த இந்துத்துவ அமைப்புகளே ஒற்றுமையா இல்லை, அவங்களே அடிச்சுட்டு சாகிறாங்கிறது தான் யதார்த்தம். புதுக்கோட்டையில கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எந்த வண்டி முன்னாடி எந்த விநாயகர் முன்னாடி முந்தி விநாயகர் அவர் போக வேண்டியதானே. திருப்பூர்லேயுமே கூட அப்படி ஒரு சண்டை அடிச்சுக்கிட்டு சண்டையை பார்த்தோம். குறிப்பாக வந்து தேனியில் 2 பள்ளிக்கூட பசங்கள் அவங்க வந்து இறந்துருக்காங்க. அழகிய பெரியவன் ஒரு பதிவு போட்டிருக்காரு, எழுத்தாளர் அழகிய பெரியவன் பதிவு போட்டிருக்காரு. வகுப்பில் அவங்க மாணவர்கள் வந்து வரும்பொழுது கண்ணெல்லாம் சவந்திருக்கு, தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன கேட்டால் முதல் நாள் இரவு கரைக்கிறதுக்கு போனாங்க மாணவர்கள், நைட்டு கரைக்க போனாங்க. அதுதான் அந்த விநாயகர் சிலையினுடைய தாத்பரியமே. என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டில் அங்கே அம்மன் கோயிலுக்கு கோயில் திருவிழா நடந்தால் எந்த பிரச்சனையும் நடக்கிறது கிடையாது, மாதா கோயில் சப்பரம் போனால் எந்த பிரச்சனையும் நடக்கிறது கிடையாது, மசூதி சந்தனக்கூடு நடந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிள்ளையார் சிலையை மட்டும் வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக அவர் திட்டமிட்டு மசூதி இஸ்லாமியில் இருக்கக்கூடிய தெருக்கள் அல்லது மசூதி இருக்கக்கூடிய தெருக்களில் கூட எத்தனையோ அம்மன் கோயில் தேர்கள் போகிறது, நிறைய வந்து போகுது, சாமி ஊர்வலம்லாம் போகுது, எந்த பிரச்சனையுமே நடந்ததில்லை. அவங்களும் எந்த ஆட்சேபமும் தெரிவிக்கிறதுல, இவங்களுமே வந்து அவங்க தொழுகை நடத்தக்கூடிய நேரத்தில் போகிறதோ அல்லது அந்த மாதிரியான சர்ச்சைகளை ஏற்படுது. இது வந்து வேணும்னே கலவரம் நடத்துவதற்காக திட்டமிட்டே அதை பண்ணுறாங்க. அப்போ தான் அது பிரச்சனை வருகிறது. நீங்கள் மக்களுக்கும் இதை உண்மையிலே புரிஞ்ச வேண்டிய விஷயம் தான். நம்ம கோயிலுக்குள்ள மாரியம்மன் கோயில் நிகழ்ச்சி நடக்குதுன்னா நம்ம இயல்பாக எல்லாரும் அந்த ஊரில் கொண்டாட்டத்துக்குரிய மோடில் போகிறாங்க. விநாயகர் சிலை மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய ஒன்றா மாறிக்கிட்டு இருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க இந்துக்களே வாருங்கள் ஒன்றுபடுங்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலகம் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களே ஒன்றுபடாமல் அவங்களுக்குள்ள கலவரம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதாகத்தான் இருக்கிறது. இதுக்கு என்னைக்கு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவ்வளோ நேரம் நம்ம பேசிய விஷயங்களே உங்களுக்கு மாற்று கருத்து அல்லது உங்களுக்கு வந்து தகவல் பிழை ஏதாவது இருந்து சுட்டி காட்ட வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக பின்னூட்டத்தில் போடுங்கள். தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட முச்சந்தி ஷோவோடும் தொடர்பில் இருங்கள். ஷோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ஷோவில் சந்திப்போம். நன்றி.